அனைவருக்கும் வணக்கம். ஸோ நம்ம அன்அகாடமியில் இப்போ நிறைய கோர்சஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அன்அகாடமி நம்ம இந்தியாவிலேயே ஒரு பெஸ்ட் டீச்சிங் செக்டராக இருக்குது, சரிங்களா? ஸோ நிறைய பேர் நிறைய எக்ஸாமுக்கு நாட் ஓன்லி ஃபார் டிஎன்பிஎஸ்சி, இந்தியா ஆல் ஓவர் இந்தியாவில் எல்லா விதமான எக்ஸாமுக்கும் கனெக்ட் பண்ணுறாங்க. ஸோ இப்போ டிஎன்பிஎஸ்சிக்கான கோர்சஸ் ஆரம்பிச்சிருக்காங்க, சரிங்களா? ஸோ அதில் என்னென்னலாம் அவங்க ஒரு ஸ்பெசிஃபிக்காக கொண்டு வந்திருக்காங்கன்னா, லைவ் ஸ்பெஷல் கிளாஸஸ், ஸ்பெஷல் மாரத்தான் கிளாஸஸ், டெய்லி டெஸ்ட் சீரியஸ், மோக் டெஸ்ட் அண்ட் லைவ் கியூசஸ், அன்லிமிட்டட் ரெக்கார்டட் செஷன் ஆல்சோ கொண்டு வந்திருக்காங்க, சரிங்களா? ஸோ இதுக்கு நிறைய டெஸ்ட் கனெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ டெய்லி T20 ஃப்ரீ டெஸ்ட் அப்படின்ற டெஸ்ட்லாம் கனெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது எல்லாமே நீங்கள் அன்அகாடமி ஆப்பில் நீங்கள் பார்த்துக்கலாம், சரியா? ஸோ இந்த எல்லா மண்டேனா ஹிஸ்ட்ரி, டியூஸ்டேனா ஜியாகிரபி, ஸோ அந்த மாதிரி எல்லா டேக்குமே கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஃபஸ்ட்டு நீங்கள் ரெஜிஸ்டர் ஆகணும் அப்படின்னா அன்அகாடமி ஆப் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதில் ஃப்ரீ கிளாஸஸ், ஃப்ரீ லைவ் கிளாஸஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ அந்த ஒரு டேப் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் அதில் நேராக ஸ்ட்ரெயிட்டாக போயிடலாம், ஓகேங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் சப்போஸ் நீங்கள் ஈவன் நீங்கள் ஒரு கோர்ஸ் நீங்கள் லேர்ன் பண்ணணும் அப்படின்னாலும் என்னுடைய கூப்பன் கோடு பார்த்தீங்கன்னா ராவன் அகாடமி தான். ஸோ அது போட்டிங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 10% உங்களுக்கு 10% கம்மி பண்ணுவாங்க, ஓகேங்களா? ஸோ அதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதர்வைஸ் பார்த்திங்க அப்படின்னா சிலபஸ் ஸ்ட்ரக்சர்டு கோர்சஸும் இருக்குது, டெய்லி லைவ் கிளாஸஸும் இருக்குது, டவுட் கிளியரிங் டிஸ்கஷன் இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ கோர்ஸ் பார்த்தீங்கன்னா இலக்கு அப்படின்ற ஒரு கோர்ஸ் போயிட்டுருக்கு, அது Group-II. ஸோ இதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா VETRIன்ற ஒரு கோர்ஸ் போயிட்டுருக்கு, அது Group-I Mains கோர்ஸு. ஸோ இதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய கோர்சஸ் இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அதே அன்அகாடமி ஆப்பில் ப்ளஸ் அப்படின்னு இருக்கும், மேலே செகண்ட் கார்னர் ஃப்ரீ லைவ் கிளாஸஸ், ஃபஸ்ட்டில் ப்ளஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ அதை கொடுத்தீங்க அப்படின்னா கெட் சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு இருக்கும். ஸோ அந்த சப்ஸ்கிரிப்ஷன் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரிப்ஷன் கொடுத்ததுக்கு அப்புறம் 6 மந்த்னா 6 மந்த், 12 மந்த், 24 மந்த் இதில் அந்த ஆர்டர் லைனாக வரும், சரிங்களா? ஸோ உங்களுக்கு வேண்டுன்றதை நீங்கள் பிக் பண்ணிக்கலாம். ஸோ அதில் இங்கே ரெஃபரல் கோடு யூஸ் பண்ணலாம். ரெஃபரல் கோடு பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் நேம் தான் ராவன் அகாடமி, சரியா? ஸோ இது யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணிக்கலாம். இதில் இஎம்ஐ ஆப்ஷனும் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வேணுன்றவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம யூனிட் 8க்கான லெசன் பார்க்கலாம். ஸோ இது 9th இருக்க ஒரு லெசன் இது, சரிங்களா? ஸோ இந்த லெசனோட இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம பார்க்கலாம், சரியா? ஓகே, இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இது ஒரு அறிமுகத்தில் எது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் எதுவும் இல்லை. ஆனால் தமிழ் பிராமி என்ற வரி வடிவத்தில், அதாவது தமிழ் பிராமி என்ற வரி வடிவத்தில் தமிழ் மொழி முதலில் எழுதப்பட்டது, சரியா? ஸோ இது நம்ம தெரிஞ்சுக்கணும். தமிழ் பிராமி என்ற வரி வடிவத்தில் முதலில் எழுதப்பட்டது தமிழ் மொழி, அதை நம்ம தெரிஞ்சுக்கணும், சரியா? அடுத்தது தொடக்க கால தமிழ் சமூகமும் குறித்து அறிந்து கொள்வதற்கான சான்றுகள். ஸோ இந்த சான்றுகள் பொறுத்தவரையும் ஜஸ்ட் இது ஒரு இன்ஃபர்மேஷன் மாதிரி தெரிஞ்சுக்கோங்க. செவ்வியல் தமிழ் இலக்கியங்கள், கல்வெட்டுகள், தொல்லியல் அகழாய்வு சான்றுகள் மற்றும் பண்பாட்டு பொருள்கள், தமிழ் அல்லாத மற்றும் அயல் நாட்டின் இலக்கண குறிப்புகள். ஸோ இது மூலமாக தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. இது இம்பார்ட்டன்ட்லாம் எதுவும் இல்லை, சரியா? ஓகே, இந்த இடத்த பாருங்களேன், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். தொல்காப்பியம் ஒன்றும் இல்லை, மொத்தம் இதில் 3 பாட்டு இருக்கும், சரி? மொத்தம் 3 பாட்டு. இதில் முதல் 2 பகுதிகள் தமிழ் மொழியின் இலக்கணத்தை குறிப்பிடுகிறது. 3வது பகுதி மக்களின் சமூக வாழ்க்கைக்கான இலக்கணத்தை வரையறுக்கிறது, சரியா? ஓகே, ஸோ இது மட்டும் நம்ம தெரிஞ்சிட்டால் போதும். தொல்காப்பியத்தில் மொத்தம் 3 பகுதி இருக்குது. முதல் 2 பகுதி தமிழ் மொழி இலக்கணத்தை பற்றி குறிப்பிடுது. 3வது பகுதி மக்களின் சமூக வாழ்க்கைக்கான இலக்கணத்தை குறிப்பிடுது, சரியா? ஓகே, அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா இந்த 10 பாட்டு 8 தொகையை தெரிஞ்சுக்கணும், சரியா? இந்த 10 பாட்டு 8 தொகையில் 17 கீழ்கணக்கு, அதாவது 17 மேல் கணக்குன்றது தான் 10 பாட்டு 8 தொகையும். இந்த 17 மேல் கணக்கு நூல்கள் எல்லாமே காலத்தால் முற்பட்டவை, காலத்துக்கு முன்னாடி தொடர் நூல்கள்ன்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் இந்த 17 கீழ்கணக்கு இருக்குல்ல, இந்த திருக்குறள் அதெல்லாம் 17 கீழ்கணக்குகள் தான் வரும். ஸோ இது காலத்தால் பிற்பட்டவை, நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகே, அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா ஓகே 17 கீழ்கணக்கு திருக்குறளாக வரும். ஸோ அந்த 10 பாட்டு எடுத்து ஒரு ரீடு விட்டுக்கோங்க, மற்றபடி இம்பார்ட்டன்ட் எதுவும் இல்லை. நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல பாருங்கள், தமிழ்நாட்டில் 30க்கும் மேற்பட்ட இடங்களில் தமிழ் பிராமி கல்வெட்டுகள் கற்பாறைகளிலும் குகை வாழிடங்களிலும் கண்டறியப்பட்டுள்ளது. ஓகேவா? 30க்கும் மேற்பட்ட இடங்கள் தெரிஞ்சுக்கோங்க, சரி? ஸோ இதெல்லாம் வாழ்ந்த இடங்கள், இதெல்லாம் இன்னும் ரொம்ப இம்பார்ட்டன்ட்லாம் இல்லை.
அடுத்தது நடுக்கற்கள்லாம் ஒன்றும் இல்லைங்க. அதாவது நம்ம வந்து ஆண் இறைகளை மீட்டு கொண்டு வர்றது. அதாவது இவங்க வச்சுருக்க ஆடு மாடுகள் அவங்க கவர்ந்துட்டு போயிட்டாங்கன்னா இவங்க வந்து போர் போவாங்க. ஸோ அந்த போர் போகும்போது அதில் இறந்து போயிட்டாங்கன்னா அவங்களுக்கு அந்த வீரத்துக்கான மதிப்பு கொடுத்தாக நடுக்கற்கள் நடுவாங்க அப்படின்ற மாதிரி நம்ம தெரிஞ்சுக்கிட்டா போதும். சரியா? ஸோ இது எந்தெந்த இடத்துல எந்தெந்த ஊர் இருக்குன்னு பார்த்துக்கோங்க. இந்த இடத்துல பாருங்கள், தேனி மாவட்டத்தின் புலிமான் கொம்பை தாதாப்பட்டி, அதாவது புலிமான் கொம்பையும் தாதாப்பட்டியும் வந்து தேனி மாவட்டத்தில் இருக்குது நம்ம தெரிஞ்சுக்கிட்டா போதும். அதே போல் வந்து பொற்பனைக்கோட்டை என்ற ஊர் வந்து புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டா போதும். சரியா? புலிமான் கொம்பையும் தாதாப்பட்டியும் தேனியில் இருக்குது, பொற்பனைக்கோட்டை வந்து புதுக்கோட்டையில் இருக்குது. ஓகேவா? ஓகே. ஓகே, அடுத்ததாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்த புலிமான் கோம்பையில் வந்து ஒரு எக்ஸ்கவேஷன், ஒரு அகழ்வாராய்ச்சி பண்ணுறாங்க. ஸோ அதில் வந்து 2006 வந்து தமிழ் பிராமிய கல்வெட்டுகளுடன் கூடிய அரிய நடுக்கற்கள் இது கண்டுபிடிச்சாங்க. சரியா? 2006 தமிழ் பிராமி கல்வெட்டுகளுடன் கூடிய அரிய நடுக்கற்களை கண்டுபிடிச்சாங்க. சரியா? இதை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகே, அந்த இடத்துல வந்து ஒரு செய்தி வந்து காணப்படுது. அது என்ன செய்தினா, கூடல் ஊர் ஆக்கோல் பெடு தீயன் அந்தவன்கல் அப்படின்ற அந்த செய்தி காணப்படுது. இதோட மீனிங் என்னென்னா வந்து, அதாவது கூடலூர் அப்படின்னு அந்த ஊரில் வந்து ஆணிரைகளை கவர்ந்த போது நடந்த பூசலில் கொல்லப்பட்ட தீயன் அந்தவனின் கல் அப்படின்ற ஒரு மீனிங் இது. சரியா? ஓகே, ஸோ இது தெரிஞ்சுவாங்க. இது வந்து புலிமான் கொம்பை இருக்குது, தேனி மாவட்டத்தில் இருக்குது. அது மாதிரி நம்ம தெரிஞ்சுக்கிட்டா போதும். அடுத்தது அந்த கல்வெட்டுகள். ஸோ கல்வெட்டுகள் குறிப்புகள்லாம் சொல்லியிருப்பாங்க. ஓகே, இங்கே மட்டும் இல்லாமல் வெளிநாட்டிலேயே வந்து தமிழ் பிராமி எழுத்துக்களுடைய நிறைய வந்து பொருட்கள் காணப்படுது. அது எந்தெந்த இடத்துல பொறுத்த வரையும் எகிப்தில் வந்து பெரனிக்கே அப்படின்ற இடத்துலையும், குசேர் அல்காதியம் அப்படின்ற இடத்துலையும், ஓமன் நாட்டில் வந்து கோர் ரோரி அப்படின்ற ஒரு இடத்துலையும் வந்து காணப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? எகிப்தில் வந்து பெரனிக்கே, குசேர் அல்காதியமும், ஓமன் நாட்டில் வந்து கோர் ரோரி அப்படின்ற இடத்துலையும் காணப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? அடுத்து பார்த்தோன்னா பிராகிருத மொழி. மௌரியர் காலத்தில் வட இந்தியாவில் பொதுமக்களால் பேசப்பட்ட மொழி. இது என்ன கான்செப்ட் அப்படின்னா வந்து, இது பிராகிருதம் சமஸ்கிருதம் 2 இருக்குது. சரி, அந்த பிராகிருதம்ன்றது வந்து கீழே இருக்க மக்கள், அதாவது பொதுமக்கள் பேசக்கூடிய மொழி. சமஸ்கிருதம் அப்படின்றது வந்து அரசர்கள், ஸோ கொஞ்சம் மேல் மட்டத்தில் இருக்கிறவங்க பேசுகிற மொழி. சரியா? ஓகே, அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா இது இம்பார்ட்டன்ட் மட்டும் பார்த்துட்டு வரோம். சொல்கிற பாயிண்ட்ஸ் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? அதே போல் இந்த அரிக்கமேடு, அதாவது புதுச்சேரிக்கு அருகில் உள்ள அரிக்கமேடு அப்படின்ற ஒரு இடத்துல வந்து, அரிக்கமேடுன்ற இடம் அது வந்து ஊர், இது வந்து புதுச்சேரியில் இருக்குது. சரியா? பாண்டிச்சேரியில் இருக்குது. ஓகே, ஸோ அதில் என்ன கான்செப்ட் அப்படின்னா வந்து, இதில் வந்து நிறைய பேர் வந்து இங்கே வந்து ஆராய்ச்சி பண்ணுறாங்க. அது யார் அப்படின்பொழுது சர் எரிக் மார்டிமர் வீலர் அப்படின்னு ஒருத்தர். இவர் வந்து பிரிட்டனை சார்ந்தவர். தென் வந்து ஃப்ரான்ஸ் ஜேஎம் கசால் அப்படின்னு ஒருத்தர் ஃப்ரான்ஸ் நாட்டை சார்ந்தவர். சரியா? இந்த ஊர் பேர் ஞாபகம் வச்சுக்கணும். மார்டிமர் எரிக் வீலர் வந்து பிரிட்டனை சார்ந்தவர். தென் வந்து ஜேஎம் கசால் வந்து ஃப்ரான்ஸை சார்ந்தவர். சரியா? இவர் வந்து பிரிட்டன், இவர் வந்து ஃப்ரான்ஸு. அதே போல் நம்ம நாட்டை சார்ந்தவங்க வந்து ஏ கோஷ், கிருஷ்ணா தேவா, ஸோ இந்த மாதிரி ஆட்களும் வந்து இருக்காங்க.